மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பிறப்பை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிறு. இன்றைய நாளில் பெத்லகேமின் மெழுகுத்திரி என்று அழைக்கப்பட்ட அமைதியின் மெழுகுத்திரி இன்று ஏற்றப்பட்டிருக்கிறது. தூய சூசையப்பரும் தூய அன்னை மரியாளும் பெத்லகேமிற்கு விரைந்து சென்றதை நினைவுபடுத்துவதற்கும், வரப்போகின்றவர் அமைதியின் ஒளியாக இருப்பார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இன்று இந்த மெழுகுத்திரி ஏற்றப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வாழுகின்ற உலகம் மகிழ்ச்சியாக இருக்கிறதா? இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் அமைதியை விரும்புகின்றார்களா? இல்லை என்றால் அமைதியை கொண்டு செல்ல விரும்புகின்ற தூதர்களாக இருக்கின்றார்களா? இப்படி கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே போகலாம். ஏனென்றால் நாம் இந்த உலகில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியில் நம்மை மீட்கப் போகின்றவர், நமக்காக பிறக்கப் போகின்றவர் நீதியுள்ள அரசராக இருக்க போகிறார். அவர் நிச்சயமாக அமைதியை எடுத்துச் செல்லக்கூடிய அரசராக இருப்பார். இதுதான் முதல் பகுதியின் மையமாக இருக்கிறது. முதல் வாசகத்தினுடைய 2வது பகுதி சற்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓநாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு படுத்துறங்கும், கன்றும் சிங்கக்குட்டியும் ஒன்றாக செல்லும், அதை பச்சிலம் குழந்தை வழி நடத்தும். இது எப்படி சாத்தியமாகும்? ஓநாய் செம்மறியாடு இயற்கைக்கு முரணானது. ஓநாய் செம்மறியாட்டை பார்த்தால் செம்மறியாடு தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள ஓட வேண்டும். ஓநாய் அதனை ஓடி பிடிக்கும். அதுபோல கன்று சிங்கக்குட்டி முரண்பாடற்றது. சிங்கம் தன்னுடைய பசிக்காக எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாடும். நாட்டினுடைய ராஜா, காட்டின் ராஜா. இது எப்படி சாத்தியமாகும்? இது சமத்துவத்தை குறிப்பதாக இருக்கிறது. இது நம்முடைய கண்களுக்கு வியப்பாக இருக்கலாம். இது நடக்கவே நடக்காது. ஆனால் பல நேரங்களில் நாம் தொலைக்காட்சி பார்க்கிறோம். அதில் ஒரு சில நம்முடைய கண்களுக்கு முரண்பட்ட பல விலங்குகள் ஒன்றாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஒரு கொடிய விலங்கு வலிமையற்ற ஒரு விலங்கை காப்பாற்றும். நாம் பார்த்திருக்கலாம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கடவுள் விரும்பிய உலகம் சமத்துவமான உலகம். அந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் என்பது விலங்குகளிடத்தில் காணப்படுகிறது, சமத்துவம். ஆனால் மனிதர்களிடத்தில் அந்த சமத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. அதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இன்று அமைதி என்கிற ஒளி ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கிறதா? மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அமைதியை இந்த உலகம் விரும்புகிறதா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஏன் மக்களை பாகுபாடுபடுத்தி அவர்களை கலவரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? மக்களிடையே ஏன் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மக்களிடையே சமத்துவம் ஏற்பட்டுவிடக் கூடாது. மக்கள் ஒருபோதும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதில் இந்த உலகம் மிக தெளிவாக இருக்கிறது. உலகம் நன்றாக இருந்தது எப்போது? உலகத்தை படைத்த போது. அதன் பிறகு மனிதன் 6 அறிவு கொடுக்கப்பட்டான், சுதந்திரம் கொடுக்கப்பட்டான். அன்றிலிருந்துதான் பிரச்சனை ஆரம்பித்தது. மனிதர்களுக்குள்ளாக பொறாமை, பேராசை, கலவரம், கொலை என அமைதியை விரும்பாத எல்லா காரணிகளையும் மனிதன் தனக்குள்ளாக வைத்து கொண்டான். அமைதியை மட்டும் விலக்கி வைத்தான். இன்று அதனால் உலகில் பல ஏற்றத்தாழ்வுகள்,
நாம் உலகத்தை பார்க்கிற போது இனத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது. நீ வெள்ளையாக இருக்கிறாய், நீ கருப்பாக இருக்கிறாய். இனத்தின் நிறத்தின் அடிப்படையில் உலகில் மனிதர்கள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு இனத்தின் அடிப்படையில் நீ யூதன், நீ ஜெர்மனி, நீ இட்டாலியன் என்று ஒவ்வொரு இனத்தின் அடிப்படையில் மனிதர்கள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, நாட்டிற்குள்ளாக வந்தால் அமைதி இருக்கிறதா? நாட்டில் மதம் என்ற பெயரில் மனிதன் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறான். நீ இந்த மதம், நீ இந்த மதம், நீ இந்த மதம். அதன் பிறகு வருகிற போது இருக்கின்றவர்கள், இல்லாதவர்கள். அதன் பிறகு வருகிற போது கடைசியாக ஜாதி, தொழிலின் அடிப்படையில் நீ இந்த ஜாதியை சார்ந்தவன், நீ இந்த ஜாதியை சார்ந்தவன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் விரும்புகின்ற உலகம் இதுவல்ல. ஒரு மனிதன் தன் வாழ வைப்பதற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக மேலிருந்து கீழ் வரை ஒவ்வொன்றாக பிரித்து வைத்திருக்கிறான். நிறம், மொழி, மதம், ஜாதி எல்லாவற்றிலும் பிரித்து வைத்தால் மட்டும்தான் அவனால் ஆட்சி செய்ய முடியும். உலகை பார்க்கிற போது நிறத்தின் அடிப்படையில் தான் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில நாடுகள் இருக்கின்றன. இந்திய நாட்டை பார்க்கிற போதும் மதத்தின் அடிப்படையில் ஆட்சி பிடிக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கத்தான் செய்கின்றன. தமிழ்நாட்டை பார்க்கிற போது ஜாதியை வைத்து வழிநடத்துகிற கட்சிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவருடைய எண்ணம் எல்லாம் ஒன்றுதான். கடவுள் படைத்த உலகத்தை துண்டாக்க வேண்டும். மனிதன் ஒற்றுமையாக இருந்தால் நம்மால் வாழ முடியாது, நம்மால் சம்பாதிக்க முடியாது, ஆடம்பரமாக வாழ முடியாது, ஆட்சியை வைத்திருக்க முடியாது. அதற்கு என்ன காரணம்? மனிதனுக்கு தீனி போடுவது. மனிதன் ஒரு விலங்கு என்று சொல்வார்கள். அந்த விலங்கிற்கு எந்த தீனியை சரியாக போட்டால் மனிதன் விலங்காக தெரிவான், மேலே உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நிறத்தின் அடிப்படையில் தீனி போடப்படுகிறது, வெறியாக இருக்கிறான். மதத்தின் அடிப்படையில் தீனி கொடுக்கப்படுகிறது, தீவிரவாதியாக இருக்கிறான். ஜாதியின் அடிப்படையில் தீனி கொடுக்கப்படுகிறது, சுயநலத்தை இழந்து மனிதநேயத்தை இழந்து நிற்கிறான். ஆக கடவுள் இப்படிப்பட்ட உலகத்தை விரும்பவில்லை. அதனால் தான் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவான் வருகிறார். இந்த ஒரு கருத்தை இரண்டாம் வாசகத்திலும் வலியுறுத்தி இருக்கிறார் தூய பவுல். கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மை பாகுபாடு இல்லாமல் ஏற்றிருக்கிறார். நாம் கடவுளுக்கு முன்பாக அனைவரும் சமம். நான் உயரமாக இருக்கிறேன், குள்ளமாக இருக்கிறேன், இருக்கிறது இல்லை, படித்தவன் படிக்காதவன், இந்த ஜாதி இந்த ஜாதி, இந்த நிறம் எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு முன்பாக அனைவரும் சமம் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அதனால தான் தூய பவுலால் சொல்ல முடிந்தது, கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டால் அது சரியாக இருக்கும். அதைத்தான் திருமுழுக்கு யோவானும் சொன்னார். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். என்ன கொஞ்சம் ஹார்ஷா சொன்னார், கடினமாக சொன்னார். திருமுழுக்கு யோவான் சற்று கடினத்தன்மை உள்ளவர் தான். இயேசுவை போல மென்மையா பேசக்கூடிய மனிதர் அல்ல. மனதில் பட்டதை அப்படியே உரக்கச் சொல்லுவார். தனக்கு முன்னால் அரசன் இருந்தாலும் அப்படித்தான் பேசுவார். அவர் வாழ்ந்தது பாலை நிலம், உண்டது வெட்டுக்கிளியும் டேட்ஸுமா காட்டுத்தேனும், பரவாயில்ல. அந்த வழியாக சென்ற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து சொல்வார், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், மனமாறுங்கள் அப்படின்னு சொல்லுவார். எதற்காக மனமாற வேண்டும்? மனிதன் இப்படி பிரித்து வைக்கப்பட்டு இருக்கிறான். அந்த காலத்தில் பிரிவினைகள் நிறைய இருந்துச்சு. யூதன், பிற இனத்தவன், சமாரியன், தீண்டத்தகாதவன், தொழுநோய் அப்படின்னு மனிதர்களை பிரித்து வைத்திருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் சொல்றார், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உங்களுடைய செயல்களால் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். ஆக திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தினார். நமக்கும் அந்த வழி பொருந்தும். கிறிஸ்து பிறப்பை ஆவலோடு கொண்டாட இருக்கிறோம். அமைதியின் மெழுகுத்திரி ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஆக நாமும் அமைதியை விதைக்கின்ற, விரும்புகின்ற கிடையாது,
நம்ம அந்த அமைதியை எடுத்துச் செல்லக்கூடிய தூதுவர்களாக இருக்க வேண்டும். புனித அசிசியாருடைய ஜெபம் அதுதான், அமைதியின் தூதுவனாக என்னை மாற்றும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல இன்று உலகில் நோபல் பரிசு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உலகில் அமைதியை விதைக்கின்ற மனிதர்களுக்கு அந்த நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. உன்னதமான ஒரு பரிசு, கௌரவம். ஆக அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக நாம் அமைதியை விரும்புகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அமைதி என்பது ஏதோ பேசாமல் இருப்பது அமைதி அல்ல, நிசப்தமாக இருப்பதும் அமைதி அல்ல. மாறாக நம்முடைய செயல்களினால் நான் மனமாற்றம் பெற்றிருக்கிறேன், நல்ல காரியங்களை செய்ய முன்வந்திருக்கிறேன், அதுதான் கிறிஸ்து விரும்புகிற அமைதி. அந்த அமைதி உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது போல் இருக்காது, முற்றிலும் வித்தியாசமான ஒரு அமைதியாக இருக்கும். அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போதும் அமைதி பாடப்பட்டது, அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பும் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். ஆக அமைதியை விரும்புகின்ற கடவுள் தான் பிறக்கப் போகிறார், நமக்காக பிறக்கப் போகிறார். அமைதியை விரும்புகின்ற கடவுள் அப்படின்னா அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாமும் அமைதியை எடுத்துச் செல்லக்கூடிய பிள்ளைகளாக மனிதர்களாக வாழ வரம் வேண்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து